இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பட்டச்சித்ரா ஸ்டைலில் ஒரு கணேஷா ஃபேஸ் ட்ராயிங் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க. ஸ்கெட்ச் போட்டுட்ட பிறகு ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தில் வந்து டேரெக்டாக நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. ஸோ விநாயகரோட அந்த கிரீடம் நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த கிரீடத்தில் இருக்கிற அந்த சில டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம். இப்போ அந்த கணேஷோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த கர்வ் லைன்ஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தும்பிக்கை வந்து அழகாக வந்து அதை வளைவு கோடுகளாக நம்ம வந்து வரைஞ்சிடுறோம். ஸோ அந்த முனைப்பகுதியில் அந்த துதிக்கை வந்து நல்லா சுருள் வடிவத்தில் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோன்றதை நல்லா பாருங்கள். அடுத்தபடியாக அவருடைய நெற்றி பொட்டில் இருக்கிற அந்த 3 பட்டைகள் வந்து கர்வ் லைன்ஸாக வந்து நம்ம இந்த பட்டச்சித்ரா ஸ்டைலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்தபடியாக அந்த தலையில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போது அந்த கிரீடம் அந்த ஏரியாவில் இருக்கிற சில டிசைன்ஸ் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே நம்ம வரைகிற ஸ்டைலை விட இந்த பட்டச்சித்ரா ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்கும். ப்ரஷ் வந்து ஒரு ரவுண்ட் ப்ரஷ் ஸ்கெட்ச் புக்கு யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் நல்ல ஒரு வாட்டர் கலர் பேப்பர், ஒரு பிராண்டடான பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நல்லாவே வரும் உங்களுக்கு பெயிண்டிங். போஸ்டர் கலர் இல்லை அக்ரிலிக் கலர் இல்லை வாட்டர் கலர் இதில் ஒன்றாலும் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ட்ரா பண்ணுறது வந்து அவுட்லைன்ஸ் வந்து ஒரு ட்ராயிங் இங்கில் தான் நான் பண்ணுறேன். ட்ராயிங் இங்க்குன்றது ஒரு வாட்டர் ப்ரூஃப் இங்க். அந்த ட்ராயிங் இங்கில் தான் நம்ம இப்போ வந்து லைன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து தந்தங்கள் 2 தந்தங்கள் வந்து நம்ம இப்போது ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக அந்த தந்தங்களில் இருக்கிற அந்த ஜுவல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம். 2 காதும் வந்து இப்போ அழகாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா அந்த தந்தத்துக்கு இடைப்பகுதியில் நம்ம வரணுன்றதுக்காக இவ்வளோ நேரம் அந்த வெயிட் பண்ணி இப்போ அந்த லாஸ்ட்டாக தான் அந்த காது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.
இப்போ இந்த காதில் இருக்கிற சில அந்த ஜுவல்ஸ் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம். அதில் இருக்கிற பேட்டர்ன் பாருங்கள். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் கரெக்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அந்த டிசைன்ஸ் வந்து ஈவனாக கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டே நம்ம போட்டால் தான் வந்து ரியலாக தெரிகிற எஃபெக்ட் வரும். ஸோ இந்த தந்தத்தில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்ட பிறகு இப்போது அந்த புருவம், 2 புருவங்கள் வந்து அழகாக அந்த கர்வ் லைன்ஸ், அப்புறம் அந்த ஐ போர்ஷன் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணலாம். அடுத்தது அந்த துதிக்கையில் இருக்கிற அந்த சின்னதாக ஒரு பேட்டர்ன் போட்டாச்சு. அடுத்தது காதில் வந்து 2 அந்த 2 பக்கமும் ஒரு ஜுவல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். 2 கருமணிகள், ஸோ 2 டபுள் லைன்ஸ், கர்வ் லைன்ஸ் வந்து போட்டாச்சு. அடுத்தபடியாக கிரீடத்தில் இருக்கிற அந்த லைன்ஸ் இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. சுற்றி வந்து இந்த ட்ராயிங்கை சுற்றியும் ஒரு மார்ஜின்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ட்ராயிங்கை சுற்றி இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நேவி ப்ளூ கலர் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் இங்க்லேயே வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை தான் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் அக்ரிலிக், போஸ்டர் ஆர் வாட்டர் கலர் எனி மீடியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணுறது பட்டச்சித்ரா ஸ்டைலில் கணேஷா ஃபேஸ், ஓகேவா? ஸோ இது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து இதை அழகாக கம்ப்ளீட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண முடிக்க போகிறோம். ஸோ வெளியில் வராத அளவுக்கு அழகாக ஃபில் பண்ணுங்கள். இந்த இங்க் வந்து அழகாக ஃபில்லாக எடுத்து அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிற கலர் வந்து எல்லோ கலர். ட்ராயிங் இங்க் யூஸ் பண்ணுறேன், எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாட்டர் கலர் இருந்தால் வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக இந்த கிரீடம் நம்ம இந்த எல்லோ கலர் தான் ஃபில் பண்ணுறோம். ஜுவல்ஸ் எல்லோ கலர் ஃபில் பண்ண போகிறோம்.
அடுத்ததாக வந்து இந்த காதோட அந்த ஸ்கின் கலர்ஸ் வந்து மைல்டு பிங்க், அதாவது பிங்க் கலர் வந்து லைட்டாக எடுத்துருக்குறோம், வாட்டர் பேஸாக எடுத்துருக்குறோம், வாட்டர் கலர் எடுத்துருக்கிறேன் நான். இது வந்து ஸோ லைட்டாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸ்கின் கலர் வந்து லைட் பிங்காக வந்து பண்ணணும். ஸோ அந்த அவுட்லைன் அந்த அவுட்லைன் அந்த அவுட்லைன் நியர்பை பிளேஸில் டார்க் ஷேடு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த அவுட்லைன் ஏரியா வந்து வருதோ அந்த இடங்களில் வந்து டார்க்காக வந்து அப்ளை பண்ணுறோம். ஒவ்வொரு அந்த ஜாயிண்ட் பிளேஸ்லேயும் வந்து நம்ம டார்க் ஷேட்ஸ் வந்து நம்ம அது பாருங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம அந்த ஜுவல் செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறோன்றதை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல் செக்ஷன் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கேலட் கலர் இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் கலர் கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஷேடிங்ஸ் ஆட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸில் வந்து இப்போ டார்க் மெஜந்தா கலர் லைன்ஸ் பாருங்கள், இப்போ எங்கெல்லாம் அந்த பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணுறோமோ அப்படி நம்ம போடுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு திரிசூலம் அவருடைய துதிக்கை முனைப்பகுதியில், அடுத்தபடியாக வந்து இங்கே ஒரு டிசைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ட்ராயிங்க்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கெட்ச் போட்டுட்டு ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த துதிக்கையில் வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்.
துதிக்கையில் நம்ம டிசைன்ஸ்லாம் ஆட் பண்ண பிறகு அந்த தந்தத்தோட அந்த ஸ்டார்டிங் அந்த பிளேஸில் டபுள் லைன் அந்த அந்த இமை மடிப்புகளுக்கு ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம். காதுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி நம்ம ஆட் பண்ணுறோன்றது. ப்ரஷ்ஷு வந்து சூட்டபுளாக நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காது சுற்றியும் வந்து ஷேடிங்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறோன்றத நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக பண்ணுங்கள். காது முழுக்க வந்து அந்த டிசைன்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு ஒயிட் அக்ரலிக் ரவுண்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் லைனுக்கு வெளியில் இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பட்டுச்சித்ரா ஸ்டைலில் வந்து நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வெறும் எம்டியான பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸும் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து லைன்ஸ் இன்னும் தின்னாக கூட போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பேக்ரவுண்ட் கூட வந்து ஃபுல்லாக நிறைய வந்து நீங்கள் டிசைன்ஸ் கூட ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ட்ராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.